பாடல் புத்தகத்தில் 722வது பாடல். எல்லா உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவர் உயர்த்தி பாட போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் கொண்டீர், எனக்கு தந்த தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் கொண்டீர், எனக்கு தந்த தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன்.
பாடல் புத்தகத்திலே 492வது பாடல். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். விசுவாசத்தோட அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்யுங்க ராஜா, என்னை சுத்திகரிங்கன்னு கேளுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். இந்த நாள் என்னை சுத்திகரித்து அப்பா ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய ரத்தத்தினால கழுவி அற்புதங்களை காண செய்யுங்கன்னு எல்லாரும் விசுவாசத்தோட பாட போறோம். ஹல்லேலூயா. கலிலேயா கடற்கரையோரத்திலே மாந்தர்கள் கூட்டத்தின் நடுவினிலே அற்புதங்கள் பலவும் செய்கின்றாரே. யாரிவர் யாரோ, யாரிவர் யாரிவர் யாரோ, யாரிவர் கலிலேயா கடற்கரையோரத்திலே மாந்தர்கள் கூட்டத்தின் நடுவினிலே அற்புதங்கள் பலவும் செய்கின்றாரே. யாரிவர் யாரோ, யாரிவர் யாரிவர் யாரோ, யாரிவர் தண்ணீரை நிரப்பிட ரசமாக மாறிச்சே, 5 அப்பங்களும் பலுகி பெருகிச்சே. தண்ணீரை நிரப்பிட ரசமாக மாறிச்சே, 5 அப்பங்களும் பலுகி பெருகிச்சே. இவர்தானே மேசியாதேவர், குறைகளை நிறைவாக்கும் பார்ப்பற்றும் தேவன். இவர்தானே மேசியாதேவர், குறைகளை நிறைவாக்கும் பார்ப்பற்றும் தேவன். கலிலேயா கடற்கரையோரத்திலே மாந்தர்கள் கூட்டத்தின் நடுவிலே அற்புதங்கள் பலவும் செய்கின்றாரே. யாரிவர் யாரோ, யாரிவர் யாரோ, யாரிவர் மரித்தவர் எழும்பினார் மன்னவனை துதிக்கவே, லேகியோன் பேசவே சாத்தானும் ஓடுதே. மரித்தவன் எழும்பினான் மன்னவனை துதிக்கவே, லேகியோன் பேசவே சாத்தானும் ஓடுதே. மேசியாதேவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையர். இவர்தானே மேசியாதேவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையர். கலிலேயா கடற்கரையோரத்திலே மாந்தர்கள் கூட்டத்தின் நடுவினிலே அற்புதங்கள் பலவும் செய்கின்றாரே. யாரிவர் யாரோ, யாரிவர் யாரோ, யாரிவர் குருடனும் காண்கிறான், செவிடரும் கேட்கிறான், முடவனும் நடந்திட துன்பங்கள் விலகுதே. முடவனும் செவிடரும் கேட்கிறான், முடவனும் நடந்திட துன்பங்கள் விலகுதே. இவர்தானே மேசியாதேவர், பாவியை நேசிக்கும் பரிசுத்த தேவன். இவர்தானே என்னை நேசிக்கும் தேவன். ஓ பாவியை நேசிக்கும் பரிசுத்த தேவன். கலிலேயா கடற்கரையோரத்திலே மாந்தர்கள் கூட்டத்தின் நடுவினிலே அற்புதம் என் வாழ்க்கையில் செய்ய போற அற்புதங்களுக்காக ராஜா. ஓ என் தேவன் நீர் அப்பா. யாரோ, யாரிவர். ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா. அப்பா ஆண்டவரே இயேசுவே நீர் பெரியவர். பாடல் புத்தகத்தில் 692வது பாடல். அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வேளையில் எங்கள் மேலே நீர் ஆண்டவரே இயேசுப்பா வற்றாத ஜீவநதியா நீர் இறங்கி வாருங்க ராஜா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய நீர் செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி அப்பாவை வரவேற்று அப்பாவை உயர்த்தி இன்னைக்கு நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிறத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையாம் வல்லமையை
தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாம் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் விரைவாக உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் விரைவாக உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, புதிய மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகளுடைய வருகை பற்றின கனவுகள் காட்சிகள் ராஜா, அப்பா தீர்க்க தரிசனமாய் காட்சிகள் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல அப்பா இந்த ஆவியின் கனிகள்ல நிரம்பி அப்பா அதை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஜீவியத்தான எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஒவ்வொரு நேரம் ராஜா, இந்த வேளையில நீர் அக்கினியாய் இறங்கி வர வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நிறுத்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல உமக்காக கனி தர ஒரு ஜீவியத்தை. ஹல்லேலூயா. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதிய கூர்மையான கருவியாகணும், பூமியெங்கும் சுவை தரும் முப்பாகணும். புதிய கூர்மையான கருவியாகணும், பூமியெங்கும் சுவை தரும் முப்பாகணும். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சபையிலிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ராஜா உம்முடைய அளவில்லாத தேவ பக்தி, உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை இறக்கி. ஹல்லேலூயா. இந்த மைதானம் ஆகுகிற ஹல்லேலூயா இந்த சபையின் மூலமா ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. நீர் இறங்கி வர வேண்டும் அப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு மேலே இறங்கி வர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா இந்த அற்புதத்தை நாங்கள் காண ஒவ்வொரு விசுவாசிக்கு அப்பா எங்களை சாதிகள் ரட்சிக்கப்படாது. இன்றைக்கு எங்கள் மேலே நீர் இறங்கி வர வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. Come on master. ஹல்லேலூயா. காத்திருக்கிற எங்களை நிரப்பும் அப்பா. ஓரோடைய காத்திரத்தை நிரப்பி ஓரோடைய வழிய இறங்கி வாருங்க ராஜா. அக்கினியினால எங்களை குணப்படுங்க ராஜா. எங்களுடைய இருதயத்தை அக்கினியினால நீ சித்தரித்து தேவ பசுமையினால நீ நிரப்பி வழிய செய்க. விடுதலை நேரம் இது. எல்லாரும் காத்துங்க, எல்லாரும் கேளுங்க. இந்த நேரத்தில் என்ன சுத்திகரிங்க ராஜா, என்ன பரிசுத்தப்படுங்க. you come down on me master. அக்கினியினால நீர் இறங்கி வாருங்க ராஜா. அக்கினியினால என்ன சுத்திகரிங்க. இந்த சுத்திகரின் பாவத்தை நீர் கழுவுங்க. ஹல்லேலூயா. நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் தலைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் தலைக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை
எல்லாவித அசுத்தங்கள் நீங்க வேண்டுமே, தூய நீரை எங்கள் மேலே தெளிக்க வேண்டுமே, அசுத்தங்கள் நீங்க வேண்டுமே, உச்சுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், உச்சுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதிய தூய்மையான கருவியாகணும், பூமியெங்கும் சுவை தரும் உப்பாக வேண்டாம் சொன்ன ஜனங்களுக்காக அப்பா அவங்களுடைய வாழ்க்கை காண்டரே அப்பா நான் சுவை தர ஒரு மனிதனா என்ன மாற்றுகிறார், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா என்ன மாற்றுகிறார், என் பாத்திரத்தை எண்ணெய் நான் நிரப்பி ஹல்லேலூயா இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு பாத்திரமா என்ன மாற்றுங்க இந்த வேளையில அப்பா நீர் இறங்கி வாருங்க ராஜா. ஹல்லேலூயா change me master, ஹல்லேலூயா உள்ள இருந்து வெளியே வரைக்கும் you change me master, you take control of my life master, என்னை தருகிற ராஜா I surrender to you master, என்னை தருகிற நீர் பார்த்து கொள்ளுங்க அப்பா என் வாழ்க்கை உம்முடையது தகப்பனே. ஹல்லேலூயா கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறித்திட வேண்டும், உச்சுமையாம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், உச்சுமையாம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும், வனாந்திரம் செழிப்பான தோட்டமாக ஒருவேளை இன்னைக்கு என் வாழ்க்கை வனாந்திரத்தை போல ஒண்ணுமில்லாம இருக்கு நினைக்கலாம், ஆண்டவர் வரும்போது செழிப்பான தோட்டமா எல்லாம் மாற போகுது அப்பா. ஒருவேளை நினைக்கலாம் இது impossible, it's not possible நினைக்கலாம், ஆண்டவர் அதை மாற்றி சரித்திரங்களை திருப்புகிற என் தேவன் வரும்போது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றும் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரை வரவேறுங்க, ஆண்டவரை வரவேறுங்க ஆட்பாட்டத்தோட அப்பா நீர் வாருங்க ராஜா. என் வாழ்க்கையில வனாந்திர நிலைமைகள் மாறி ஓ செழிப்பான ஒரு நிலைமை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே சுப்பா என் மனதில் இருக்கிற எல்லா விதமான வேண்டுதல்களை நிறைவேற்றுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா நீர் பெரியவர் ராஜா, நீர் பெரியவர், ஓ நீர் உயர்ந்தவர் தகப்பனே. என் வனாந்திரமான எண்ணங்கள் ஓ நான் மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறேன் I am black அப்பா. ஆண்டவரே சுப்பா என் வாழ்க்கையில அடுத்து நான் என்ன செய்ய போறேன் திக்குமுக்காடி கொண்டு இருக்கலாம் ராஜா. you make my path master அப்பா, எனக்காக நீர் வழி செய்யுங்க ராஜா, வழியை உண்டாக்குற தேவன். ஹல்லேலூயா இனிமே நான் வெட்கப்பட்டு தலை குனைந்து நொந்து அப்பா ஒரு ஓரத்தில் இருக்காதபடிக்கு என்னை நீர் எடுத்து பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா நீர் பெரியவர் ராஜா, நீர் பெரியவர் அப்பா, எங்கள் மேல் நீர் வைத்த கிருபை அப்பா அது பெரியது. ஹல்லேலூயா நீர் உயர்ந்தவர் ஆண்டவரை உயர்த்துங்க, கைகளை தட்டி என் ராஜாவை வரவைங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேளுங்க, இந்த வேளையில என்னை சுத்திகரிங்கன்னு கேளுங்க. நீர் பெரியவர் ராஜா, உம்முடைய நாமம் பெரியது தகப்பனே. Hallelujah I lift up your holy name master, I give you glory Lord. Hallelujah உம்மை மகிமைப்படுத்துகிறேன், என் மகிமை உமக்கு ராஜா, எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் அப்பா. Hallelujah நீர் உயர்ந்தவர் ஓ நீர் பெரியவர் ராஜா, தேவன் நீர் உயர்ந்தவர் தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே மேல் வீட்டறையில இறங்கின வல்லமையின் அபிஷேகம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே.
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆளுகை செய்வீரா. முற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்ய மாட்டவரே. ஓ இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில உடைய அபிஷேகத்தினால பெருகிடவே, புதுபல நடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஜீவநதியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா உம்முடைய வல்லமையினால் இந்த நாளில ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பும். எல்லாரும் கேளுங்க, ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை வரங்களினால இந்த காலை வேளையில எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில ஒவ்வொரு தேவ ஜனங்களை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா.
இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒவ்வொரு ஜனங்களை இந்த காலை வேளையில உம்முடைய அளவில்லாத தெய்வீக வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த தேவ சமூகத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. வல்லமை இறங்கட்டும், வரங்களினால தேவன் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆவியின் 9 வரங்களினாலும் ஆவியின் கனிகள் 9 சபையை நிரப்பாண்டவரே. இந்த திருவிருந்த நாளில ஒவ்வொருவரையும் ஆவியின் கனிகளினால நிரப்பும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அன்பென்னும் கனியினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா சந்தோஷம் சமாதானம் என்கிற கனியினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா தயவு நற்குணம் என்கிற கனியினால் நிரப்பாண்டவரே. நீடிய பொறுமை என்கிற கனியினால் நிரப்பாண்டவரே. இச்சையடக்கம் என்கிற கனியினால் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனிகளினால ஜனங்களை நிரப்பும். கனியற்ற வாழ்க்கை ஆண்டவரே ஒருவரும் வாழாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவே நீர் விரும்புகிற நல்ல குணங்கள் உடையவர்களாய் கனிகளை உடையவர்களாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சரியில்லாத கிறிஸ்தவ அனுபவங்கள் மாறட்டும். இந்த காலை வேளையில சுட்டரிப்பின் ஆவியானவர் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. ஜனங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே. எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே நீர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறீரே. உம்முடைய கல்வாரி இரத்தம், கல்வாரி இரத்தம், கல்வாரி இரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும். இந்த திருவிருந்த நாளில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே எங்களை கழுவி உம்மை போல மாற்றும். உம்முடைய சுபாவம் உடையவர்களா எங்களை மாற்றும். உம்முடைய சிந்தை உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பற்ற நிலைமைகளை எங்கள் ஜீவியத்தை விட்டு மாற்றி போடும் ஆண்டவரே. ஒழுக்கக்கேடான வாழ்க்கைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எங்களை இந்த நாளிலே ஆவியானவர் ஆளுகை செய்து பரிசுத்தப்படுத்தும். ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்பு ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கேளுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் 9 என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னதான் நாங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்தாலும் அற்புத அதிசயங்களை செய்தாலும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும் போது பெரிய காரியங்கள் நடந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில கனியற்ற ஜீவியம் இல்லாவிட்டால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லி நீர் எங்களை பார்த்து சொல்ல வேண்டியது வருமே. ஆண்டவரை கனியுள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவரை செய்யும்படியாய் ஓ இந்த நாளில ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய கிருபையை ஊற்றும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கிருபையை ஊற்றும். ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஆமென். சுயத்தோடு ஆண்டவரே தேவ சித்தம் செய்ய வேண்டிய ஆண்டவரே ஜனங்கள் சுய சிந்தையோடு சுய எண்ணங்களோடு வாழ்கிறவர்களாய் அல்ல, தேவ சித்தம் செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி எல்லாரும் கைகளை தட்டி உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் சேர்ந்தீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் சேர்ந்தீராலே உள்ளம் கழுவி
வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆரூரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கினே. ஆரூரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே புகழை நான் பாடுவேன். வரலோடிடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. வரலோடிடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சீடர்களின் கால்களை கழுவினவர், ஒரு விசை உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவியருளும். ஆண்டவரே கரைதரையற்றவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க மாத்திரமல்ல, கரைதரையற்றவர்களாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய திருவிருந்தில் அப்பா பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த இரத்தத்தையும் நினைகூர்ந்து புசித்து பானம் பண்ணும்படியாய் தேவாவியானவரே நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தோத்திரே. ஆமென். இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் போன வாரம் முழுவதும் நம்மை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்கிற வார்த்தையின்படி நம்முடைய போக்கிலும் வரத்திலும் வேலைகளிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் பலவிதமான ஆபத்துகளிலே போகிற வழியிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். எத்தனையோ போராட்டங்கள் ஜனங்களை மேற்கொள்ளுகிறது. ஆனாலும் தேவன் நம்மை கிருபையாய் காத்து கொண்டாரே. ஹல்லேலூயா. நம்மேல் கரிசனை உள்ள ஆண்டவராக ஹல்லேலூயா ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்தினாரே. எல்லாரும் ஆண்டவரே மட்டுமா எங்களை வழி நடத்தி வந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லி சொல்லுவோம். இயேசுவே நீர் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீரே. பெரியோர் சிறியோர் அத்தனை பேருக்கு ஆண்டவரே, பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் தேவன் நல்லவராய் இருந்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைவிடாத இரட்சகராய் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே, போன வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீர். எங்கள் வேலைகளை செய்ய ஆண்டவரே உம்முடைய பலனையும் ஞானத்தையும் கிருபைகளை எங்களுக்கு தந்தீர். தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை தந்தீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனதார சொல்லுங்க, ஏதோ கடமைக்காய் அல்ல, மனதார அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லாரும் சொல்லுவோம், கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எங்களை காத்துக் கொண்டது கிருபை ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக் கொண்டீரே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. அப்பா, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கிருபை
எல்லாரும் கைகளை உயர்த்தி கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் 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 கிருபை மேலானதே. ஆண்டவரே, மேலான உம்முடைய கிருபை, மாறாத உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் எங்களை இதுவரைக்கும் காத்தீர். எங்கள் சோர்வுகளை அகற்றி போட்டு ஆண்டவரை இதுவரைக்கும் ஆண்டவரே, எலியாவை பார்த்து சொன்னது போல, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி நடத்தின ஆவியானவர் எங்களை நீர் நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நாம் ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மட்டுமாய் வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் அவரே கூட இருந்து நித்தமும் நடத்துகிற தேவன், கூடவே இருந்து நடத்தி செல்ல எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா, இனிமேலும் நீர் எங்களை நித்தமும் நடத்தி செல்லும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை நன்றாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆடுகளுடைய நிலைகளை அறிந்து நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். லீட் மீ லார்ட், லீட் எவ்ரி பீப்புள் லார்ட். ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 1வது வசனத்துல சங்கீதக்காரன், நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆண்டவரே, எனக்கு இறங்கி என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டருளும். நெருக்கத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், அதில் ஒரு விசாலத்தை நீங்கள் உண்டாக்கினீங்களே, இன்னும் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார்.
தாவீதனுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவரை நோக்கி எசப்பான்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க. இங்கே கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதிருங்க? பாவம் செய்யாத. ஸ்தோத்திரம். கோபம் வருகிறதுனால எத்தனையோ பாவங்கள், வார்த்தையினால பாவம், செயல்பாடுகளினால் அடிக்கிறதுனால பாவம், இன்னும் பொருட்களை உடைக்கிறதுனால பாவம், இன்னும் என்னென்னமோ பாவங்களை நம்ம கோபம் கொள்ளும்போது பல நேரங்களில் அறிந்தும் அறியாமலும் செய்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை, நீதியின் பலிகளை செலுத்தி நம்பிக்கையோடே அமர்ந்திருங்க. என்னுடைய கோபத்துக்கு காரணமான காரியங்களை தேவன் மாற்றுவார், எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு அமர்ந்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். பெரிய பணக்காரர்கள், பெரிய ஆட்களுக்கு அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ, அதை பார்க்கல அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தேவன் தந்தார் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பணம் பொருள் அதிகமாக இருக்கிறதோ இல்லையோ, அதை காட்டிலும் தேவனுடைய சந்தோஷத்தை இருதயத்தில் தந்து அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறபடினால அவரை நோக்கி பாருங்க. 8ஆம் வசனத்தில், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு தூங்க முடியாதபடிக்கு ஒருவேளை யாரெல்லாம் இருக்கிறீங்க தெரியாது. ஸ்தோத்திர. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஒருவேளை நிம்மதியாக படுத்தா கூட தூக்கம் வரல, தூங்க முடியல, பல சிந்தனைகள், பல எண்ணங்கள், இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனையினால் எனக்கு நிம்மதியுள்ள ஒரு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, சமாதானத்தை போடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணும், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய தூங்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழிநடத்தி செல்ல போகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருங்க. இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடி வசனங்களை சொல்லுவார்கள். கூட்டம் நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த காக்கா கூட்டங்க, சல 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 கேரி காற்றில் தண்ணீர் ஓடுது, ஜில்லென்று சூப்பரான காற்று வீசுது, சல 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 கேரி காற்றில் தண்ணீர் ஓடுது, ஜில்லென்று சூப்பரான காற்று வீசுது. வந்தாரே வந்தாரே எலியா தாத்தா, தந்தோமே தந்தோமே இறைச்சி அப்பத்தை. வந்தாரே வந்தாரே எலியா தாத்தா, தந்தோமே தந்தோமே இறைச்சி அப்பத்தை. காலையிலும் மாலையிலும் தவறாமலே கர்த்தர் எலியாவை போஷித்தாரே. காலையிலும் மாலையிலும் தவறாமலே கர்த்தர் எலியாவை
கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள். சங்கீதம் 2:2. விசுவாசத்தினாலே போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணியிருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6:12. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. சிறியவனை புரிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 2:8. என்னென்று உனக்கு தேவர்கள் போல உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திரிகாம 2:3. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளில் காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34. பிறருக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாயிருப்பாயாக. யாத்திராகமம் 20:17. அவர் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8. சிறியவனை குழியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் கட்டளைகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழியில் காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. கீழ்ப்படியா பிள்ளைகள் தேவ கொப்பாக்கினை வரும். கொலோசையர் 3:6. தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சங்கீதம் 46:1. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகவல்மார்கள் நம்ம சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி வந்திருக்க வேண்டும் அல்லவா. எபிரேயர் 12:9. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது. சங்கீதம் 13:14. அதிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அதிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. அதிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1.